நம்ம 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று வசீகராவோட சேட்பாட், ஸோ கால் சேட்பாட். நெக்ஸ்ட்டு அதே வசீகராவோட ப்ராஜெக்ட் கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் போகிற பேட் வேர்ட்ஸை டெலீட் பண்ணுற ஒரு ப்ளகின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு வசீகராவோட சேட்டை பற்றி பார்ப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வசீகராவோட சேட்டு நாங்களே பில்ட் பண்ணோம், இது ப்ளகின் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு வேர்ட்பிரஸ் ப்ளகின். இதுதான் அவங்களோட வெப்சைட், வசீகராவோட வெப்சைட். இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே வேர்ட்பிரஸில் தான் பில்ட் ஆகிருக்கும். நம்ம நார்மல் கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணி தீம்ஸ்ன்னு டைப் பண்ணோன்னா இந்த தீமே காட்டும். ஈகோ லைவ்ன்ட்டு ஒரு தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தீம் ஃபாரஸ்ட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு பெய்ட் தீம் தான். நம்ம பே பண்ணி இந்த தீம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இவங்களோட சேட்டுக்கு வருவோம். உங்களோட சேட்டு இவங்களே பில்ட் பண்ணன்னு இங்கே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சேட் பஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ளகின் இருக்குது. இவங்க அதை ஷார்ட்ஸாக செல் பண்ணுறாங்க. ஷார்ட்ஸ்னால் என்னென்னா, நம்ம அந்த ப்ளகினை வாங்கிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கும் அந்த ப்ளகினை நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம சேட்டோட ப்ரிவ்யூ பார்ப்போம். இன்காகனேட்டோ போய்ப்போம். இந்த லோகோ பார்த்தீங்களா, இங்கே இருக்கும் அவங்களோட சேட்டு, ஸோ கால் சேட்பாட். அதே லோகோ இன்னும் கூட கரெக்டாக பார்க்கணுன்னா இவங்களோட வெப்சைட் கீழே இருக்கும். இங்கே தெரியுதா, அதே லோகோ தான். இப்போ நம்ம இந்த சேட்பாட்டை க்ளோன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக க்ளோன் கிடையாது, அவங்க எங்கேருந்து யூஸ் பண்ணாங்களோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இந்த ப்ளகின் நான் பண்ணதில்லை, சேட்பஸ்ன்ற ஒரு கம்பெனி பண்ணது. அதோட டெமோ இதுதான் இது. இப்போ இந்த சேட்டுவை, சோகால் சேட்டுவை நம்ம வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு என்னோடய வெப்சைட்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதில் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த சேட்பாட்டை நம்ம வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்னோடய வேர்ட்பிரஸோட அட்மின் பேனுக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிட்டா போதும். நான் ஏற்கனவே இப்போது ஒரு நியூ பேஜில் அந்த கோடை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கஸ்டம் HTML போயிட்டு அந்த கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். இந்த பேஜை பப்ளிஷ் பண்ணிப்போம். இங்கே வந்துடுச்சா, இதுதான் அந்த சேட்பாட், அவங்க சொல்கிற சோகால் சேட்பாட். ஆக்சுவலாக இது ஒரு ப்ளகின். பட் அவங்களா நாங்கள் க்ரியேட் பண்ணோன்ட்டு இங்கே அவர் சொல்கிறாரு. அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரில. கேட்டால் சேலஞ்ச் வாங்கினாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போது நம்ம இந்த சேட்பாட்டை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் ஏற்கனவே ஓப்பன் ஏஐயோட API இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த சேட்பாட்டை ட்ரெயின் பண்ணுவோம். ஏர் சோர்ஸ் கொடுத்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டாக டைப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த சேட் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஃபஸ்ட் நான் வீடியோ டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இமெயில் ஐடி test@gmail.com. இப்போ இங்கே போயிட்டு நம்ம ஃபீட் பண்ண ப்ராம்ப்டை இங்கே போட போகிறோம்.
OSCO. இப்போ நம்ம அங்கே ஃபீட் பண்ணோம். ஸோ இங்கே நிதிஷ் ராஜேந்திரன் வருது. இதே தான் இந்த சாட் பாட்லேயும் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஹேர் லாஸ் ப்ராடக்ட்னு போடுவோம். என் ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா நம்மளோட யூசர்ஸை எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு WooCommerce கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. WooCommerce கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஐடி அதெல்லாம் செக் பண்ண இங்கே நம்பர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்தோன்னா இவங்க போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம சாட்ஸ்லாம் இவங்களால படிக்க முடியும். இந்த சாட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்குறாங்கன்னா இதுதான் இவங்களோட அட்மின் பேனல். இந்த சாட் ஹிஸ்ட்ரி போனோன்னா இப்போ நம்ம வீடியோ டெஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணோம்ல ஒரு லிஸ்ட்டு அது வரும். அதில் இங்கே போய்ட்டு நம்ம சாட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். யூசர்ஸ் என்னென்ன சாட் பண்ணியிருக்காங்க. இப்போது டெமோவுக்கு நம்ம ஒரு சாட் பண்ணுவோம். நான் ஹாய்னு ஒரு சாட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த சாட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஹாய் இதிலேருந்து தான் அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஓன் ப்ராடக்ட்டுன்றாங்க. பட் இது ஓன் ப்ராடக்ட் கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு ப்ளகின் தான். பட் இன்னொரு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த ப்ளகினை வந்து செல் பண்ணுறாங்க. இவங்க ப்ளகின் சொல்லிவிட்டு இது அவங்க டெக் வசிக்கிறா சோகால் ஐடி டீம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட சாட்பாட் அதே லோகோ இங்கே தெரியுதா. இந்த சாட்பாட்டோட ப்ரைஸ் மட்டும் பாருங்கள். இங்கே போட்டிருந்தாங்க ப்ரைஸ் மந்த்லி 10,000க்கு அவங்க வந்து ரெண்ட் பண்ணுறாங்க இந்த சாட்பாட்டை. இந்த வெப்சைட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த வெப்சைட் வந்து ஒரு தீம் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக WordPressன்றது ஒரு தீம் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். லைக் நோ கோட் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். அப்படின்னு ஒரு தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ பில் சைட் போவோம். சர்ச் பண்ணுவோம் சாட். இங்கே இருக்கா சாட்பாட். இங்கே வச்சுப்போம். இப்போது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசமும் இருக்காது. லைக் இவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. அப்படியே வச்சுட்டு அவங்களோட கால் டு ஆக்ஷன் பட்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இவங்கள நான் குறை சொல்லலை. இவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா நாங்கள் இந்த மாதிரி சாட்பாட் வச்சுருக்கோன்னு மட்டும் நிறுத்திருக்கலாம். நாங்களாக க்ரியேட் பண்ணோம், நாங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டீம் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அது போய் உருட்டிகிட்டே இருப்பாங்க. யார் கேட்குறவங்க கேட்குற வரைக்கும் உருட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் போய் கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். ரொம்ப பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்க கம்முன்னு இருப்பாங்க, தெரியாதவங்க கம்முன்னுட்டு இருப்பாங்க. தெரிஞ்சு எப்படி கம்முன்னு இருக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து சோகால் கமெண்ட் டெலிஷன் 21 hours முன்னாடி போட்டிருக்காங்க இந்த வீடியோ. என்னென்னா நாங்கள் வந்து கமெண்ட் டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளகின் எடுத்துகிட்டு வரோம். ஆக்சுவலாக யூடியூப்பில் ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டிங்கன்னா அது டெலீட் ஆகும் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது கமெண்ட் டெலீட் பண்ண. நம்ம அதில் போய்ட்டு கீவேர்ட்ஸ் போட்டோன்னா நான் என்னோடய யூடியூப் சேனலுக்குள்ளே போகிறேன். யூடியூப் டேஷ்போர்ட் போவோம். இங்கே பிளாக்டு வேர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் போய்ட்டு நம்ம ஏதாவது போட்டோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வேர்டு போடுவோம். சும்மா போடா அப்படின்ட்டு ஒரு வேர்டு போட்டிருக்கோம். இதில் ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் போய்ட்டு நம்ம போடான்ட்டு ஒரு கமெண்ட் போட போகிறோம். ஆக்சுவலாக அந்த கமெண்ட் வராது. ஏன்னா நம்ம அந்த கீவேர்டை பிளாக் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் நம்ம வந்து பிளாக்டு வேர்ட்ஸ்ன்னு போட்டு இந்த கீவேர்டை பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் போடும்போது அது பிளாக் ஆகும். பட் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்களாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. நம்ம இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம்.
ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் கோடில் ஒரு அரே வச்சுருக்காங்க. அரேக்குள்ளே அந்த பேட் வேர்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் கோடு தான். பட் இவங்க வந்து ஓனாக டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் அவங்க பண்ணுறத தப்பு சொல்லலை. பட் இது வந்து ஓன் ப்ராடக்ட்டுன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா என் பாருங்க காப்பி பேஸ்ட் பண்ணனால ப்ளஸ் த ரீடைரக்ட் யூஆர்எல் ஹியர்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை கூட ரிமூவ் பண்ணாமல் அவங்க வீடியோ எடுத்து போட்டுறாங்க. ஆக்சுவலாக இது நம்ம வந்து நம்மளே ஒரு ஜென்ரேட் பண்ணலாம். ChatGPT போவோம். இங்கே வந்து நம்ம ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருக்கோம். இது வந்து இப்போ ஒரு கமெண்ட் ஜென்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கீவேர்டுக்கானதான். நம்ம இங்கே வந்து மல்டிபிள் கீவேர்ட்ஸ் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கீவேர்ட்ஸ்னு இருக்குது. இதில் நம்ம என்னென்ன வேர்ட்லாம் போடுறோமோ அந்த வேர்ட்லாம் வந்து இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும். இந்த இடத்துல நம்ம வீடியோவோட ஐடி போடணும், லைக் யூஆர்எல். இந்த கோடை தான் அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓன் கோடுன்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். மாதிரி ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர் நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. சாமானிய மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு குட்டி குட்டி கமெண்ட்ஸ் ஒரு டெலிட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம சாஃப்ட்வேர் தயாரித்து கொடுங்க எங்களுக்குலாம். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோங்க. ஓகே, ரன் பண்ணுறப்ப இப்படி ஒரு ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆக்சுவலாக இவங்க இதை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓன் கோட் பண்ணுறாங்கன்னா இவங்க எதுக்கு ஆத்தென்டிகேஷன் பண்ணணும்? அவங்க பண்ணும் போதே கூகுள் கன்சோலில் அவங்க ஒரு ஏபிஐ கீ எடுத்து இவங்க போட்டிருந்தா இவங்க வீடியோ ஃபின்ச்சாக இருக்கும். ஸோ இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணதுனால தான் அத்தென்டிகேஷன் பண்ணி அந்த வீடியோவை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி அப்புறம் அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த கீவேர்டு இருந்தால் டெலீட் ஆகுது. ஸோ இவங்க இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. நான் இவங்கள தப்பு சொல்லலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிறதே அப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன்ட்டு. பட் எல்லாமே ப்ரீபெய்டு டெம்ப்ளேட்ஸ் ப்ளகின்ஸ் தான். ஸோ இவங்க வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இவங்க